1000 கிலோ பூசை பாட்டுக்கு பூசை, சாப்பாடு பாட்டுக்கு சாப்பாடு, வெந்நீர்னா வெந்நீர். காத்தால வந்து டிபன், இட்லி, பூரி, பொங்கல். மதியம் வந்து சாப்பாடு. சாப்பாடு அப்பளம், வடை, பாயாசம், பொரியல், 2-3 வகையான பொரியல். எந்த குறைபாடு இல்லை. சாயங்காலம் வந்து திருப்பும் டிபன் ஐட்டம் தான். அப்படியா? 3 வேளையும் சூடா கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்த ஒரு குறைபாடுமே இல்ல. படம் கொஞ்சம் படமா போட்டு விட்டுங்க. 50,000 ரூபாய் செலவு மட்டும் போட்டுக்கிறீங்க. ஒன்னும் 25,000 அப்படியே நிக்குது. பணம் கொஞ்சம் சிக்கனமா தான் பண்ணிருக்கேன். குறை இருக்குமா? எந்த குறையும் இல்லை. எந்த ஒரு குறை இருக்காது. நல்லாதான் வச்சிருக்கிறேன். சரி, எங்க இருக்கிற மக உளிவி? பூஜையில் தான் இருக்குது. அம்மா பூஜையில் தான் இருக்குதா? அப்படியா? நன்றாக இருக்குன்றா. மறுபடியும் நன்றாக இருக்கு. நான் இருக்குள்ள ஏதாவது குறைஞ்சே இருமான்னு இருக்கட்டும். அம்மா கண்ணே உழுவி. அம்மா அம்மா நம்ம வீட்டு ஆளுக்காரன் பழைய சாப்பாடு ஏதாவது தந்தானா? இல்லம்மா, தினமும் புது சாப்பாடு தான் கொண்டு வந்து குடுக்குறான். தினமும் புது சாப்பாடு தான் குடுக்குறான். சாப்பிட்ட உடனே வாந்தி ஆகுதுமா? சாப்பிட்ட உடனே வாந்தி வருதா? என்னடி எப்போ இல்லாத வாந்தி சாப்பிட்ட உடனே வாந்தி வருது? இல்ல உடம்பு சரியில்லாத படுத்திருந்தியா? நல்லா தான் இருக்கிற. சாப்பாடும் பழைய சாப்பாடு சாப்பிடலாம், உடம்புக்கும் நல்லா இருக்குது. சாப்பிட்டு எடுக்கிற காரணம் என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. இத்தனை நாள் இல்ல, இப்பவும் இல்ல. இன்றைய தினம் வாந்தி எடுக்கிற காரணம் என்ன இருக்கும்? ஆமா கண்ணே உழுவி. இருந்தாலும் நம்மளுடைய குடும்ப டாக்டர் இருக்கிறார்ல, அவரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தா உடலுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம்ல. குடும்ப டாக்டர் சாவல்ல பல்லு புடியும் பல்லு கட்டிக்கிட்டு நல்லா இருக்கிறாரு. முன்னையோட நல்லா இருக்கிறாருமா. ஆமாமா, நல்லா இருக்கிறாரு. போன் பண்ணி அவரை கூப்பிட்டு பார்க்கலாமா? ஹலோ, யார் பேசுறது? டாக்டர் பேசுறேன். ஆமா, நீங்க என்ன டாக்டர்? ஹோமியோபதி டாக்டரா? ஆமா, நீங்க படிச்சீங்க. சீக்கிரமா வாங்க. டாக்டர் யாரு? டாக்டர் சீதாபதி. டாக்டர் சீதாபதி பேர் வந்து டாக்டர் சீதாபதி. டாக்டர் அதாவது ஹாஸ்பிட்டல் விளம்பரம் என்ன தெரியுமா? கூட்டிக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க. கூட்டிக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க. பணம் எனக்கு, பணம் உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் விளம்பரம். எப்படி பேர் உடம்பு? நல்லா மூச்சிட்டு நல்லா மூச்சிட்டு நல்லா எனக்கு எதுக்கு நல்லா குறையில்லையே டாக்டர். ஏமா? ஆமா, யாருக்கு வைத்தியம் பாக்குற? ஏமா டேபிள் பக்கத்துல நீ சேர் மேல உட்காந்து உனக்குதான் நான் வைத்தியம். ஓஹோ, யாருனாலும் டேபிள் பக்கம் தான் பாத்துருவேன். ஆமாம்மா, நல்லா உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. கல்லாட்டம் டாக்டர். எனக்கு இல்ல, தன்னுடைய மகளுக்கு உடல்நலம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பாரு. பாப்பாளுக்கு மொத்தமா எனக்கு என்னமா தெரியும்? சரி, பாப்பாவை பேச பாத்துக்கோமா. நல்லா இருக்கிறேமா? நல்லா இருக்கிறேன் டாக்டர். ஐயா நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறாங்க டாக்டர். ஐயா எங்க போயிட்டாரு? கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. வெளியில போயிருக்காரா? ஆமா டாக்டர். எத்தனாவது கண்டு படிக்கிற? 20வது 30வது படிக்கிறேன் டாக்டர். இல்ல காலேஜ் வரைக்கும் தான் இருக்குது. அது 20வது 30வது அட்டெண்ட் காலேஜ் இருக்கு. சரி, அது ஏதோ ஸ்பெஷல் காலேஜ் இருந்தாலும் இருக்க மாட்டேங்குது. திரும்பமா எல்லாம் போடாதே. ஒரு ஆள் சாப்பிடு நல்லா இருந்துடுமா. பேர் என்ன கண்ணு? சாப்பிடுமா? என்ன டாக்டர் நீங்க எங்க வைக்கிறீங்க? இருமா இருக்குது.
கொடுமா கை கொடுனா இப்படி நான் கையை நான் கொடுக்க சொன்னேன் சரி டாக்டர். டாக்டர். அப்படியா? லாரி நல்லா ஓடுது. ஓ உயிர் நாடியா? அம்மா என்ன டாக்டர்? இந்த மாங்காய் திங்கலாட்டு இருக்குதா? ஆமா டாக்டர், இங்க இருக்குங்களா? நரம்பு புடைக்கிறது வருது. இது மண்ணு திங்கலாட்டு இருக்குதா? ஆமா டாக்டர். நார்த்தங்காய் திங்கலாட்டு ஆமா இருக்குதா? டாக்டர். சந்தோஷமான விஷயம். என்ன டாக்டர் சொல்றீங்க? அம்மா நீ வந்து மாசமா இருக்கிற. மாசமா இருக்கிறேனா? யா டாக்டர், நான் ஒவ்வொரு மாசமா இருந்துகிட்டு தானே இருக்கிறேன். என்ன சித்திரை வைகாசி ஆடி ஆடி அப்படி பார்த்தா சேர்த்து ஆமா காட்டுங்க. டாக்டர். அந்த மாசம் இல்லம்மா, என்ன மாசம்? நான் சொல்றது வேற மாசம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம்மா. டாக்டர், அம்மா நான் அறியாத புத்தினால் இந்த பாவி நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேனோ போல் தெரிகின்றது. என் தாய் தந்தை கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி டாக்டர், அம்மா. எப்படியாவது மறைக்க முடியுமா? பொய் சொல்ல முடியுமா? நீங்க தான் சொல்லுங்க. ஏம்மா ஏன் டாக்டர்? இது மறைக்கக்கூடிய விஷயமா? ஏன் டாக்டர்? நான் சொல்லிடுவேன் மறைச்சு கூட, ஆனா வயிறு வந்து காட்டி கொடுத்துரும். உள்ளது உள்ள பிரகாரம் சொல்ல குடும்ப டாக்டர்னா இல்லையா? அதுக்கு தகுந்த சத்து மாத்திரை கொடுக்கறேன், டானிக் கொடுக்கறேன், சாப்பிடு திருப்தியா. குழந்தை ரத்த சக்திப்பா. பேரிச்சம்பழம் அதிகமா சாப்பிடும், முருங்கைக்கீரை அதிகமா சாப்பிடுமா மாசமா இருக்கிறவங்க. சரி அம்மா கிட்ட பேசிக்கிறோம். அம்மா சந்தோஷமான விஷயம் தான். இல்ல வர்றீங்க 1000-500க்கு கடை வைக்கிறீங்க, 5000 வரைக்கும் கடை வைக்கிறீங்க, குடும்ப டாக்டர் தானே. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் நடந்தா கூப்பிட மாட்டீங்க. சந்தோஷமான விஷயமா? இது வரைக்கும் சந்தோஷமான விஷயம். உன்னுடைய மகள் கருப்பு குதியாக்குறா. கலரா தானே இருக்கிறா? கருப்பா எப்படி இருக்கிறான்னு இப்பதானே சொன்ன. கருப்பா இருக்கிறான்னு கலரா தானே இருக்குது. இல்லம்மா, உன்னுடைய மகள் கர்ப்பவதியா இருக்கிறா. டாக்டர், உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிச்சா? என்னத்துக்கு? பைத்தியக்காரன் தான் யாராவது டாக்டர் ஊசி போட்டுருப்பாங்க. உனக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்குது. என் மகள் கன்னிகா மாடம் கட்டி கௌரி பூஜை செஞ்சுட்டு இருக்கிறா ஒவ்வொரு நாளும். அவ எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? கல்யாணமே அவள. ஏம்மா கல்யாணம் ஆகாத எத்தனை பேர் கர்ப்பாக்குறது இல்லையா? நிறைய பேர்த்து நான் கழிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா வந்து நான் இந்த பாப்பாளுக்கு வந்து அழிக்கிறதுக்கு நான் எனக்கு மனம் ரொம்பவில்லை. நிறைய மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்குறேன், சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் 1500 ரூபாய் பில்ல இருக்குது. பழைய பாக்கி. ஐயா அவங்க பாட்டியோ காலேஜில் மாத்திரை கொடுத்தா கழிஞ்சிச்சு. மொத்தம் 5000 ரூபாய் இருக்குதுமா பில்லு இன்னைக்கோட. ஆமா 2000 ரூபாய்க்கு மாத்திரை மட்டும் கொடுத்துருக்குறேன். நீ கொடுக்குறியா? ஐயா கிட்ட வாங்கிக்க. ஐயா கிட்ட வாங்கிக்க புறப்படு. சரி. கண்ணே உளிவி, கன்னிகாமடத்தில் அருகாமையில் என்ன நடந்தது? அம்மா தாயே, அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். தன் தந்தையார் அப்பா வந்து கேட்டா மட்டும் அதுக்கு தகுந்தவாறு நீங்க தான் சொல்லணும். என்னமா வார்த்தை? ஆமாம்மா கண்ணு, நான் பாதாள லோகத்தை விட்டு பூலோகம் சென்றிருந்தேன். பூலோகத்தில் பூலோக வாசியாக அனலக அர்ஜுனனை பார்த்தேன். அம்மா பாதாள லோகத்தில் யார சொன்னாலும் பரவாயில்ல, அந்த அர்ஜுனனை பத்தி எடுத்த நடக்கிறது வேற நல்லா இருக்காது. எப்படி அவனை பத்தி பேசுற நீ? வேற எது இருந்தாலும் சொல்லு. அம்மா அந்த அனலக அர்ஜுனை கண்டு அவன் அழகை கண்டு நம்ம கன்னிகாமடத்தில் ஓரிருவர் போயிட்டாரம்மா. அதுக்கு என்ன நடந்தது?
எனக்கு மகளாக வளர்ந்த நாள் முதலாக இருந்து என்னை ஒருபோது நீ அழித்ததில்லை, தொட்டதில்லை, பாவி நீ பரிவார்த்த சொன்னதில்லை. அம்மா, நான் அறியாத புத்தினால் இந்த பாவி சண்டாளி நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். தந்தையார் வந்து தன்னுடைய மகள் எங்கன்னு கேட்டா, அவள் இன்னும் கௌரி விரதம் பூஜையே முடிக்கல, சிவ பூஜையே முடிக்கல, கன்னிகாமடத்திலே இருக்கின்றாள் என்று ஒரு பொய்யாக சொல்லி விடுத்தாயே. தன்னுடைய தந்தையார் வந்து கேட்டா இப்படிமா பொய் சொல்ல முடியும்? இந்த பாதாள லோகத்தில் தன்னுடைய தந்தையார் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? பேருக்கு அந்த துரோகத்தை செய்திருக்கிறாய். அவர் வருவார் போல் தெரிகிறது. அவர் கோபத்தை பார்த்தால் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். என்னுடைய சிறு காணாமல் போனாலும் போய்விடும். வருவார் போல் தெரிகிறது. அம்மா, நம்ம மகளாகிய உலவி 48 நாள் கௌரி விரதம் இருந்தால் அல்லவா, நன்றாக நடக்கிறதா? தன்னுடைய மகள் உழுவி நன்றாக இருக்கின்றாளா என்று மகளை பத்தியாய் கேட்கிறாய். மகள் நன்றாக இருக்கிறார்களா? பூஜை காலையும் மாலையும் தவறாக செய்து கொண்டு இருக்கிறாளா? ஒரு நாளும் மகள் கன்னிகாமடத்தில் அருகாமையில் தன்னுடைய மகளை பத்தியாய் கேட்கின்றாய். தேவி, என்ன பதட்டமாக அழுதவன சிந்தனையாளர் சொல்கிறாய்? என்ன வார்த்தை? சாமி, தன்னுடைய மகளை உழுவியே நினைத்தார் என் உள்ளமெல்லாம் எப்படி குமருகின்றது தெரியுமா? தேவி, என்ன வார்த்தை? என்ன மனதே குமருகிறது உரைக்காயே? என்ன நடந்தது? என்ன கன்னிகாமடத்தில் என்ன பார்த்து கொண்டு இருந்தா? என்ன நடந்தது? நன்றாக தான் இருந்தேன் சாமி. கன்னிகாமடத்தில் அருகாமையில் தன்னுடைய மகள் கௌரி பூஜை செஞ்சிருக்கிற போது கன்னிகாமடத்தில் அருகாமையில் யாரு வந்தனர்? நடந்தது என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? ஐயோ சாமி, மன்னா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அப்படி இருக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
இந்த பாதாள லோகத்தை விட்டு என்ன செய்யலாம்? என் மகளாகிய உணவுக்கு 48 நாள் கவரி விரதம் இருக்க வேண்டும் என்று கன்னிகாமலை கட்டி வச்சன. 48 நாள் முடிந்து விட்டது பார்க்க வேண்டும் என்று என்னை வந்து அழுதுகிற சிந்தனை. என்ன அழுதுகிற சிந்தனையோடு இருக்கின்றாய்? விபரீதம் நடந்து விட்டதே என்று அழுகிறாய். என்ன நடந்தது? கன்னிகாமடத்தில் அருகாமையில் கபரி பூஜை செஞ்சிருக்கும் போது தன்னுடைய மகளாகிய உளிவி கன்னிகாமடத்தில் அருகாமையில் இருக்கின்ற போது யார் வந்தனர் தெரியும்? யார் வந்தார்கள்? சாமி தேவர் மூவர் யாரா இருந்தாலும் மன்னரா இருந்தாலும் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் யாரும் உள்ள நுழையக்கூடாது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உள்ள நுழையலாம் என்ற ஒரு இத்தனை. ஐயோ, அதை நினைத்தான் உள்ள மகள்லாம் எப்படி என்ன நடந்தது? நான் எப்படி சொல்றது? எனக்கு ஒன்றுமே வாய் வரல. யார் வந்தார்கள்? ஐயோ சாமி, குருநாடு குருகுலம் என்ன குந்தி அம்மா என்ற புதல்வன், இருவருக்கு கிழவனாகிய இருவருக்கு மூத்தனாகிய ஆளாள அழகு மன்னன் அர்ஜுனன் கன்னிகாமடத்தில் அருகாமையில் வந்து ஒரு இரவு இருந்து தன்னுடைய மகள் கர்ப்பமாகி விட்டார். நன்றி கட்ட மடையன் அந்த காந்தா வனத்தை எரித்து என் தாய் தந்தைகளை உற்றா உறவர்களை சொந்த பந்தங்களாம் மாஞ்ச மடித்தது. நான் பாதாள லோகத்தை விட்டு காந்தா வனத்தை விட்டு பாதாள லோகம் வந்து நன்றாகதான் காவல் இருந்தேன். இந்த பாதாள லோகத்துல ஒரு நாட்களும் நன்றாகதான் இருந்தேன். அடக்கிரிவாயே மூளை போலத்தான் சேலையா, தாய போலத்தான் பிள்ளையா. ஏண்டி தேவடியாளுக்கு பிறந்த திருமகளே, பதனமாக நமக்கு அரமனையில பதனமாக இருக்க வேண்டும். ஒரு நாட்களும் நன்றாகதான் இருந்தேன் சாமி. அந்த அர்ஜுனனை காண்டா வனங்களை எரிக்கும் போது எப்போது அர்ஜுனன் என் கண்ணுக்கு கிடைப்பான், எப்போது அந்த பாண்டவர் குலத்தை நான் அழிப்பேன் என்று கஷ்டத்து கொண்டிருந்தது. இந்த பாதாள லோகத்தில் வந்து என் மகளால சேர்ந்து விட்டானா? உண்மைதான் சாமி, சேர்ந்து விட்டு மகள் கர்ப்பமாகி விட்டார். கர்ப்பமடைந்து விட்டாளா? உண்மைதான் சாமி. என் குலத்தை கெடுக்க வந்த கோடாளி காம்பே என் குலத்தை நாசம் செய்து விட்டாளா? எங்க எங்க இருக்கிறா? தன்னுடைய முகத்தை பார்த்திருக்கு பயந்து கொண்டு இருக்கிறாய். சீக்கிரம் அழைத்து வருகிறேன் சாமி. என் குலமே நாசம் அடைந்து விட்டது. எந்த அர்ஜுனனை எந்த காண்டிபுரை காண வேண்டும், காணாது இருக்க வேண்டும் என்று பாதாளமாக வந்தது. அவன் வந்தானா? அருகாமையில் தான் இருக்கின்றான் சாமி. அழைத்து வந்து விட்டாயா? வந்து விட்டேன். தன்னுடைய தந்தையார் முகத்தை பார்ப்பதற்கு தன் அருகாமையில் பயந்து கொண்டிருக்கிறாங்க. மகளே, அப்பா, கண்ணே உளவி, அப்பா, வாய்ப்படி அப்பா, நான் மாண்டு மனித வட்டா மண்ணு தள்ள பேட வேணும். நாளைக்கு நான் செத்த மனித வட்டா சேதி செல்ல பேட வேணும். நாளைக்கு மாண்டு மனித வட்டா பொண்ணு இல்லாத ஒரு பணமோனா தெரியாது. நான் வாழ்த்து வளர்த்தன. அம்மா சொல்லுவது உண்மையா? என்னப்பா? என்னப்பாவா? இந்த கன்னிகாமட அருகிலே வந்தவன் யார்? அப்பா, ஐயோ
பாதாள லோகத்திலே சாந்தர் பகைய நடுவில் உரைப்பார்கள். அந்த அர்ஜுனனை கண்டேன் அப்பா, எனக்கு அவதி வந்து நேர்ந்து விட்டது அப்பா. பார்த்திபனை கண்டேன், இந்த பாவி நான் பரிமாசம் போனேன், நான் தெரியாமல் செய்து விட்டேன் தந்தையே. பாப்படி அந்த அர்ஜுனனை கண்ணார கண்டியா? ஆமாப்பா. பரிமாசமான போய்விட்டால் உரைக்கிறாயா? நன்றி கட்டவளை. சின்ன சிறுவையில் தன்னுடைய மகள் ஏதோ தவறு செஞ்சிருச்சு. யாரை பார்த்து பரிமோசம் போனாலும் அவரோடு சேர்த்து வச்சு இந்த பாதாள லோகத்திலே சிறந்த துண்டித்து இவளை கொண்டாடம் கொள்ளுவன தவிர அந்த குருகுலத்தில் பிறந்த நன்றி கட்ட சாதிகள் பிறந்தவன் என் தாண்டா வனத்தை எரித்து என் தாய் தந்தைகள் உற்றார் உறவுகள் யாவரும் அடித்த அந்த பாவிகளை அவனுக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கிறதா என் பிள்ளைய வாய்ப்படி. நான் செய்த தவறுக்காக தன்னுடைய தாயை அடிக்க வேண்டாம், ஒதுக்க வேண்டாம்ப்பா. எனக்கு எந்த விதமான தண்டனை முன்னாலும் கொடுங்க. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு அவமான நேர்ந்து விட்டுன்னு சொன்னா எனக்கு எந்த விதமான தண்டனை கொடுங்கப்பா, நான் ஏத்துக்கிறேன். நான் செய்த தவறுக்காக அவங்களை தாயார அடிக்க வேண்டாம், ஒதுக்க வேண்டாம், தண்டிக்க வேண்டாம் அப்பா. உளவி அப்பா, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு தாய் தந்தைக்கு வந்து ஒரு இடுக்க நேர்ந்து விட்டார், அந்த இடுக்கத்தை நீக்குவதற்கு தான் ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும். இருந்தாலும் எந்த பாவியாகி அர்ஜுன கண்ணார காணாது இருக்க வேண்டும் பாதாள லோகத்துல அவனால சேர்ந்து கற்பம் அடைந்திருக்கார். எந்த கண்ணால அவனை பார்த்தார்? என்னுடைய 2 கண்களால் பார்த்தேன் அப்பா. 2 கண்ணால பாத்தியா? ஆமாப்பா. பாய்ப்படி அந்த 2 கண்ணால அழகு வாய்ந்து மன்மதனை பார்த்தாயல்லவா? ஆமாப்பா. என் தாயாரை எதுவும் செய்ய வேண்டாம், எனக்கு எந்த தண்டனைனாலும் குடி என்று கேட்டாயல்லவா? ஆமாப்பா. எந்த கண்ணார பாத்தீங்க? அந்த 2 கண்களை பிடிங்கி விட்டால் மறுபடி பாப்பாளா? அப்பா, அப்பா நீங்க எப்படியோ செய்யலாகுமா? கண்டனுக்கு தண்டனை ரத்த பழிக்கு பழைய பகைவரை அடித்த பாவிகளை விடுவான். அவன் சார்ஜன் மகிழ்ச்சி உள்ளதுதான். செய்வதற்கு
ஒருவரையாவது நம்முடைய மகளை மன்னிச்சு விடுங்க. கண்ணே கவரி வேண்டாப்பா. கண்ணே தந்தையே, எந்த என் எதிரியை நான் பார்க்க கூடாது என்று எண்ணினே அந்த எதிரியின் வாரிசு உன் வயிற்றில் வளருவதா? அந்த எதிரியை பார்ப்பதா? எந்த கண்ணால பார்த்தையே அந்த கண்ணை இரண்டை நான் கண்ணை பிடிக்காது.